எல்லாரும் ஸ்லோவா நடந்து வாங்க, புரியுதா? தங்கி திங்கி தங்கி ஊ ஜாலி ஜாலி. ஜாலியா ஜம்கானா தனக்கு திக்கு திக்கு தும் தனக்கு திக்கு திக்கு தும். டேய், ரெண்டு பேரும் ஒழுங்கா வைங்களா, இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் வெளுன்னு வெளுத்துருவேன். நம்ம வர்றது நைட்டு 10 மணிக்கு. எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, நம்ம மட்டும் வந்துட்டு இருக்கோம், புரியுதா? எஸ் மாமி. நீங்க எங்களை சொல்லிட்டு நீங்களே ரொம்ப கத்துறீங்க. என்ன சுந்தர், அடி வாங்கணுமா? இல்ல மம்மி, இல்ல மம்மி. என்ன சுந்தர் அப்படியே போயிட்டான். சரி வீட்டா, உனக்கு தெரியுமே, போயிடுவான். மணி சீக்கிரம் சுந்தர் கூட போ. இவங்க ரெண்டு பேரும் தனியா வீட்டுக்கு போகணும், ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. நம்மளும் சீக்கிரம் போகணும். டேய் மணி, சொல்லுதா சுந்தரு. நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்ல, நம்ம கிளம்பும் போது எனக்கு வயிறு வலின்னு சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னா அழுகிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்றேன். அப்பனா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் இங்க ரெஸ்ட் எடுக்க ஒரு 10-15 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் ஆயிரும். அதனாலயே நம்ம இங்க ஊர்லயே இருக்கலாம். சரியா? என் பிளான் எப்படி இருக்கு? சூப்பரான மாஸ்டர் பிளான் போட்டிருக்கியே. சரி சரி, அம்மா வர்ற மாதிரி இருக்கு, வயிறு மலிக்கிற மாதிரி கத்தி தெரு. நீ பக்கத்துனால டவுட் பண்ணுவாங்க, அப்படியே கண்டும் பிடிச்சிருவாங்க. நீ வேற எங்கேயாரு போ. சரி சரி. என்னடா சுந்தரு, இங்க நின்னுட்டு இருக்க? ஐயோ, அதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்களே. சரி, ஏதாவது சொல்லுவோம். அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா, தாங்க முடியலம்மா வயிறு வலியே. அம்மா ரொம்ப வலிக்குது, நீங்களே பாருங்கம்மா, வயிறெல்லாம் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு தாங்க முடியலம்மா. நல்லதாம்மா அழுதுட்டு இருக்கேன், நான் அழுததே இல்லம்மா, அவ்வளோ வயிறு வலிக்குதுமா. ரொம்ப வயிறு வலிக்குது. என்னது, உனக்கு வயிறு வலிக்குதா? ஆமாம்மா, ரொம்ப வயிறு வலிக்குதுமா, தாங்க முடியலம்மா. ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லுவோம். சரி சரி, இதுக்கெல்லாம் அழக்கூடாது, சரியா? நான் போய் சொல்றேன், ஒன்னும் ஆகாது, சரியா? நாளைக்கு ட்ரெயின் போறதுக்குள்ள உனக்கு சரியாயிரும், சரியா? ஓகேவா? ஓகே சொல்லு. அம்மா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியலம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதும்மா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஓகே சொல்லு. உண்மையில ரொம்ப வயிறு வலிக்குதும்மா, நாளைக்கெல்லாம் போக முடியாதும்மா. ஓகே சொல்லு. அம்மா இப்படி சொல்றாங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, சரியாயிரும் நினைக்கிறேம்மா, சரியாயிரும், நான் இங்க இருக்கலாம். இருப்போம் இருப்போம். ரொம்ப வலிக்குது வயிறு அம்மா, ரொம்ப வலிக்குதும்மா வயிறு, தாங்க முடியலம்மா. அம்மா ரொம்ப வலிக்குதும்மா, தாங்க முடியல, நாளைக்கெல்லாம் போகவே முடியாதும்மா, இங்கேயே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா, ட்ரெயின்லலாம் போகவே முடியாதும்மா, ரொம்ப வலிக்குதும்மா. என்ன இவன், அம்மா போய் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்கான். டேய் சுந்தரு, என்னதோ? அம்மா போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்க. அது கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்போ என்ன என்னையும் அடிச்சு? கொஞ்சம் உணர்ச்சி வசம் பட்டேன். சரி சரி, நீ போ. நாளைக்கும் இதே ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும். அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அம்மா கிட்ட மாத்தி விட்டுறாத. அண்ணா அடிச்சது தப்பு தான், சாரின்னு. எனக்கு என்ன வாங்கி தருவேன்? என்ன இவன் குட்டி குழந்தை மாதிரி பண்றான்? குட்டி குழந்தையே இவ்வளோ கேட்காது போலயே. உனக்கு நான் லாலிபாப் வாங்கி தரேன். ஐயா ஜாலி, லாலிபாப் லாலிபாப் எனக்கு வாங்கி தரணும்னு வச்சுக்கோ, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சரி சரி, வாங்கி தரேன். இதே மாதிரி போயிட்டு இருந்தா சரி வராது. இன்னும் நிறைய நம்ம ஆக்டிங் பண்ணோம், அப்படின்னாதான் அம்மா ஃபுல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்பவே நம்மளை கட்டிட்டு போறாங்களே. சரி, இன்னைக்கு நைட் உட்காந்து யோசிப்போம். ஐயோ, தாத்தா வர வராரா? சரி, ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை மாத்துவோம். ஐயோ பேராண்டி, என்னாச்சு? என்ன, இவர் ஸ்லோ மோஷன்ல பேசுறாரு. சரி, ஆக்டிங் ஆரம்பிப்போம். தாத்தா, ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு தாங்க முடியல. சரி சரி சரி, இன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம் தூங்கு,
நாளைக்கு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிடலாம். அம்மா கிட்ட சொல்ற சரியா? சரி தாத்தா, இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறேன். என்ன நீங்கள் பேராண்டிக்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பேராண்டி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாளைக்கு ஒழுங்காக கிளம்பி ட்ரெயினுக்கு போ. அப்படின்னா தானே ஊருக்கு போக முடியும். ஆல்ரெடி ஊரில் 2 வாரம் இருந்தாச்சு. உனக்கு ஸ்கூலே ஆரம்பிச்சிருச்சு தெரியும்ல. இன்னும் இருந்தனா அவள் தான். சரி, நாளைக்குள்ள சரியாயிரும். இன்னைக்கு மாத்திரை போட்டு படு. அவனே அழுதுட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இருக்கே. நீங்கள் ஒருத்தர், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் போகிறேன். அவனை ஒழுங்கு மரியாதையாக மாத்திரை போட்டு படுக்க சொல்லுங்க. நாளைக்கு ட்ரெயின் இருக்குல்ல, மறந்துடுச்சா உங்களுக்கு? அவங்க இருக்கு. என்ன, நம்ம பாட்டி பேருக்கு ஏத்தாப்புல இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாத்திரை போட்டு படுத்து நாளைக்கு ட்ரெயினுக்கு போகணுமா? அம்மா மாதிரியே இருக்காங்க நம்ம பாட்டி. தாத்தா தான் நம்மள மாதிரி இருக்காங்க. சரி, மணியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு நாளைக்கு ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம். தி நெக்ஸ்ட் டே. பிறந்தி இங்கே பாரு, உனக்காக பாட்டி கஷாயம் போட்டு எடுத்து வந்திருக்கேன் பாரு. என்ன கசாயம் பாட்டி? அதுவா, வேப்பலை வச்சு ஒரு கஷாயம் பண்ணிட்டு, பாவக்காய் வச்சு இன்னொரு கஷாயம் பண்ணிட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கப்பில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன, நினைக்கும் போதே வாந்தி வருது. இது நினைக்கும் போதே வாந்தி வருதுன்னா குடிக்கும் போது கண்டிப்பா வாந்தி வரும். வாந்தி வந்தா அடிப்பாங்க. அது இது குடிக்காம இருந்தாலும் அடிப்பாங்க. வேற வழி இல்லை, குடிச்சுதான் ஆகணும். கொஞ்ச நேரம் குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு பாட்டி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே ஊட்டிடலாம். என்ன பேராண்டி இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்க? சீக்கிரம் வாங்கி குடி. சரி, நான் போகிறேன். குடிச்சிட்டு எங்கிட்ட காட்டணும். சரி பாட்டி, லைட்டா டேஸ்ட் பண்ணி பாப்போம். வாக், நல்லாவே இல்ல. சரி, வேற வழி இல்ல. இத அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு போய் அப்படியே சிங்குக்குள்ள ஊட்டிடலாம். இல்ல வேண்டாம், சிங்குக்குள்ள ஊட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கேயே ஊட்டிடலாம். அப்பா, ஊட்டியாச்சு. சரி, வீட்டுக்குள்ள போலாம். சுந்தரு சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா. என்ன பாட்டி இப்படி கூப்பிடுறாங்க? சரி, சீக்கிரம் வீட்டுக்குள்ள போவோம். அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கணுன்னா அடுத்த கண்டினியூயிங் வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.